அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய நன்மை தரும் துவாக்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை, நாம் முதல் காணொளியாக பதிவேற்றம் செய்யக்கூடிய துவா காணொளி இது. நம் மனதில் கவலை, சோகம், கடும் துன்பம், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல கவலைகளில் உழலும் மனிதர்கள் இந்த துவாவை ஓதி வந்தால் விரைவில் அவற்றிலிருந்து விடுபடலாம். நம் கண்மணி நாயகம் ஹவ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த இந்த ஆழமான துவாவினை கொண்டு கடும் சோதனைகளிலிருந்து மீட்சி பெறலாம். அது என்ன துவா, அதை எப்படி ஓத வேண்டும், எந்த வகையில் ஓதினால் உங்களுக்கு அது பலன் தரும் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய நன்மை தரும் துவாக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் துவாவிற்குள் செல்வோம். துவா அரபி மொழியில். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக் இப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. தமிழ் உச்சரிப்பில் இந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. இந்த துவாவின் பொருள், யா அல்லாஹ், நான் உன் அடியான், என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நடப்பதே, உன் விதி நீதியானது, உன் எல்லா பெயர்களின் மூலம் உன்னிடம் கேட்கிறேன். குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும் என் மார்பின் ஒளியாகவும் என் துயரத்தை நீக்குவதாகவும் என் கவலைகளை அகற்றுவதாகவும் ஆக்குவாயாக. இந்த துவாவை யார் மனவேதனை, கவலை, சோதனை நேரத்தில் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவரின் துயரத்தை நீக்கி நிம்மதியை வழங்குவான் என்று ஹதீஸில் வந்துள்ளது. ஆதார ஹதீஸ் நூல் முஸ்னத் அஹ்மத், ஹதீஸ் எண் 3712. இந்த துவாவை ஓதும் முறை. இந்த துவாவை கடும் மனவேதனை பிரச்சனைகளில் உள்ளவர்கள் தினமும் பர்லான தொழுகை தொழுதுவிட்டு 3 முறையும், தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு தனிமையில் 11 முறையும் ஓதினால் இறைவனின் நாட்டத்தை கொண்டு மனவேதனை மற்றும் பிரச்சனைகள் நீங்கி தெளிவு பெறுவார்கள். ஆமீன்.